வணக்கம், ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இன்றைக்கி சிஏ இன்டர் செப்டம்பர் எக்ஸாமோட பேப்பர் 2 லா பேப்பர். ஆக்சுவலி இந்த பேப்பர் வந்துட்டு பசங்க வந்து ரொம்பவே டஃப்பாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. பட் டஃப் இன் த சென்ஸ் டைம் நிறைய குடிச்சிருக்குது அப்படின்றது தான் மெயின். எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா, லாவை பொறுத்த வரைக்கும் எம்சிக்யூவில் அடிச்சிடலாம், ஈஸியாக அடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும். ஐசிஐக்கு வந்து அது தெரிஞ்சிருக்குது. சரி, இவங்க எம்சிக்யூ தானே ஈஸியாக இருக்கும்னு நினச்சிருக்காங்க. எம்சிக்யூவில் எவ்வளோ நீ சூப்பராக சீக்கிரம் படிச்சிருந்தாலும் ஒரு நாள் 30 நிமிஷத்துக்கு முன்னாடி பேப்பரை முடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி நான் வந்து வள செட் பண்ண போகிறேன் எம்சிக்யூன்ற மாதிரி. கோர் கண்டென்ட்டை மட்டும் டைரெக்டாக கேட்காம இஷ்டத்துக்கு சுற்றி நிறைய பெருசாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பேப்பரை பொறுத்த வரைக்கும் எம்சிக்யூ டஃப். நிறைய பேருக்கு 30லேருந்து 40 மினிட்ஸ் எம்சிக்யூலேயே ஆயிருக்கும். சரி, ஓகே, அது ஒன்றும் நடக்கிறது, சம்டைம்ஸ் நடக்கும். 30 மார்க் ஒரு 40 நிமிஷம்ன்றது கூட ஒர்த்து தான் அப்படின்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டினில் கம்பல்சரிலேருந்து ஆரம்பிச்சிருந்தா கண்டிப்பாக பயந்துருப்பாங்க. ரிவர்ஸில் லாஸ்ட் கொஸ்டின் ஆரம்பிச்சிருந்தா மேபி கொஞ்சம் ஹாப்பியாக இருந்திருக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்லேயே நான் 6th கொஸ்டினோ 5th கொஸ்டினோ எழுத ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அந்த பசங்க கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக எழுதியிருப்பாங்க இனிஷியலாக. பட் கம்பல்சரியே ஸ்டார்ட் பண்ணியிருந்தவங்க கொஞ்சம் பயந்துருப்பாங்க. அண்டு யாரெல்லாம் இந்த ஜென்ரல் கிளாஸஸ்ஸு ஃபெமாலாம் கொஞ்சம் வந்துட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு சாய்ஸ் மாதிரி விட்டு போயிருந்தாங்களோ அவங்க கண்டிப்பாக பயந்துருப்பாங்க இந்த கொஷினில் அப்படின்றது பசங்கிட்ட நல்லா தெரியுது. இன்ஃபேக்ட் நான் வந்து ஐ திங்க் ஆகஸ்ட் 16, 17 வந்துட்டு என்னோட அந்த ரிவிஷன் கிளாஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன். அப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணதே வந்துட்டு ஜென்ரல் கிளாஸஸ் அண்ட் ஃபெமா தான். ஃபஸ்ட்டு நான் அப்லோட் பண்ணது ஆகஸ்ட் 15 அப்புறம் 15 or 16 அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணதே வந்து நான் வந்து ஜென்ரல் கிளாஸ் அண்ட் ஃபெமா தான். எனக்கு நல்லா தெரியும் கண்டிப்பாக ஜென்ரல் கிளாஸ் அண்ட் ஃபெமா தான் இந்த தடவை டஃப்பாக கேட்க போகிறாங்க அப்படின்னு எனக்கு மனசில் பட்டுக்கிட்டே இருந்துச்சு. டஃப்பாக கேட்குறாங்கன்றதோட அதை வந்து நிறைய டச் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு மனசில் தோணிகிட்டே இருந்துச்சு. அதனால் நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த வீடியோக்கு பெருசாக வியூஸ் எதுவும் போகல. ஐ திங்க் ஒரு 800 வியூ 600 வியூ போயிருக்கும். பட் எனக்கு வந்து போன செப்டம்பரில், அதாவது இந்த டைம் யாரெல்லாம் செப்டம்பர் எக்ஸாம் இன்டர் எழுதுறாங்களோ இவங்கெல்லாம் போன செப்டம்பரில் ஃபவுண்டேஷன் எழுதியிருப்பாங்க. அந்த பசங்க ஃபவுண்டேஷன் எழுதும் போதும் இந்த லா பேப்பர் அவ்வளோ டஃப்பாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு 30 கொஸ்டின் அவங்க எழுதினாதான் லா பேப்பர் முடிக்க முடியுன்ற மாதிரி ஒரு பேப்பர் செட் பண்ணியிருந்தாங்க. செம்ம டஃப்பாக இருந்துச்சு. போன செப்டம்பர் 24 லாவை எல்லாருமே ஃபவுண்டேஷன் படிக்க போகிறவங்க ஒரு தடவை எழுதி பார்க்கணும்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு பேப்பர். அதே மாதிரி செப்டம்பர் 25 இன்டர் பேப்பர் இஸ் கோயிங் டு, நான் வந்து ஃபியூச்சரில் எல்லாத்தையும் சொல்லுவேன், இந்த பேப்பரை நீ எழுதி பழகு, இந்த பேப்பரை வந்து நீ வந்து ஒரு 2.25 மணி நேரத்தில் 100 மார்க்ஸ் எழுதி பழகிட்டேன்னா நீ ஐசிஐல, பிகாஸ் எப்பவுமே மெயின் எக்ஸாம் எழுதும் போது நமக்கு நார்மலோட, அதாவது ஐசிஐ எக்ஸாம் எழுதும்போது நீ வீட்டில் உட்காந்து ஒரு 100 மார்க்ஸ் எழுதி பார்த்துட்டேன்னா அதோட ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 12 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக எடுக்கும். ஏன்னா அது ஒரு பதட்டம், அந்த ஒரு ஆங்ஸைட்டி, இந்த எக்ஸாம் தான் மெயின் என் வாழ்க்கையிலேன்னு சொல்கிற உங்க உள்ளுக்குள்ளேயே இருக்கிற ஒரு ப்ரெஷர், இதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக உனக்கு ஒரு டைம் எடுக்கும். ஸோ நார்மலாக நீ வந்து வீட்டில் உட்காந்து ஒரு கொஷினை படிக்கிறதோட எக்ஸாமில் போகும்போது எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துப்பா அதே கொஷினை படிக்கிறதுக்கு. ஸோ அதை தாண்டி எக்ஸாம் பேப்பரே பெருசாக இருந்துச்சுன்னா அது இன்னுமே நம்மளுக்கு பதட்டத்தை அதிகப்படுத்தும். ஸோ இந்த பேப்பரை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும், நீங்கள் வந்து ஒரு 85 மார்க்ஸ் எழுதியிருந்தா கூட, ஆனால் ஈவன் தான் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லைனா கூட, எல்லாருமே சொல்லுவாங்க எனக்கு லா தான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் டெஸ்ட் எழுதும்போதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பேப்பரில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது. ஸோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லைனா கூட, ஆனால் நீங்கள் நிறைய ப்ரொவிஷன்ஸ் எழுதி வச்சிட்டிங்கன்னா, எனக்கு ஆன்சர் தெரியல, நான் கரெக்டாக தான் எழுதிருக்கேனான்னு தெரியல அப்படின்னா கூட ப்ரொவிஷன் எழுதி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி பேப்பரில் மார்க் கொடுப்பாங்க. ஏன்னா எப்பயுமே இந்த மாதிரி நான் என்னோட பாஸ்ட்ல கூட நான் பார்த்துருக்கேன். பேப்பர் லாவை பொறுத்த வரைக்கும் டஃப்பாக இருக்கும்போது ஆன்சர் கன்க்ளூஷனுக்கு மார்க் கம்மியாகவும் ப்ரொவிஷனல் அனாலிசிஸ்க்கு மார்க் அதிகமாகவும் அவங்க அவார்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ப்ரொவிஷனல் அனாலிசிஸ் கரெக்டாக எழுதியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்க்ளூஷன் சரியாக வரனா கூட மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ அதில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். வி கேன் சி அவர் லக். ஓகே, நிறைய பேர் வந்து அக்கௌண்ட்ஸ் நல்லா எழுதிருக்கீங்கன்னு வச்சுப்போம். அக்கௌண்ட்ஸ் நல்லா எழுதிருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு 55 to 60 அக்கௌண்ட்ஸ் எடுப்பீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். லால ஒரு 45 to 50 நல்லா எழுதாதவங்க, நல்லா எழுதியிருந்தவங்க லால ஒரு 50 to 50 வச்சுக்கலாம். இதுக்கு வச்சுக்கிட்டு அக்ரிகேட்டை மேப் பண்ணி ஓவராலாக ஒரு 165 வரா மாதிரி நீங்கள் வந்து டேக்ஸ் எழுத ட்ரை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். டேக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே என்னோட திங்கிங் ஜிஎஸ்டியை மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்றது தான். பிகாஸ் இன்கம் டேக்ஸ்ன்றது அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான். பட் ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிச்சுட்டு போகலாம். இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒர்க்கிங் நோட்ஸ், ஒர்க்கிங்ஸ், ப்ரொவிஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரேதர் தேன் கன்க்ளூஷன் லைக்னோ எனக்கு வந்துட்டு இந்த சம் டேலி கரெக்டாக போட்டிருக்கேனான்னு தெரியாது, ஆனால் நான் ப்ரொவிஷன் கரெக்டாக எழுதிருக்கேனான்னு தெரியும் எனக்கு. அந்த மாதிரி தான் நான் திங்க் பண்ணுவேன் இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி நீங்களும் யோசிங்க. ஆல் தி பெஸ்ட். பை.